நீங்களான்னு சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம், அவளை கொண்டு வருவோம், உறுதியாக கொண்டு வந்துடலாம். இன்னும் அறியாமையில இருக்காங்க, உறுதியாக கொண்டு வந்துடலாம், பிரச்சனை இருக்காது. நான் கொள்கைத்தில் வரும்போது அவங்களே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை இப்போ இருக பிடித்து கொண்டு இல்லை, ஒரு வாய்ப்பு கிடைச்சால் நம்மளுக்கு வேலை செய்கிற வாய்ப்பு தான் உறுதியாக வருவாங்க. அந்த வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சரோடு துணை அமைச்சர் உதவியோடு ஏற்படுத்தி உறுதியாக கொண்டு வரலாம். அது அயோக்கியத்தனத்தில் உச்சம். அது அதாவது குதிரை மாப்பிள்ளை சுமந்து ஊர்வலத்தில் போகிறது, எல்லாரும் மாப்பிள்ளையை கைதட்டுவாங்க. குதிரை நினச்சிக்குமா தான் நான் ஏதோ மொழியில் பேசுகிற சொல்லி உனக்கு கைதட்டினாங்க. ஆனால் தனக்கு நேர்ந்த கைதட்டுன்னு சீமான் நினச்சிட்டார். அதனால தான் இன்றைக்கி பல பேர் வந்து அது குதிரை நல்லா சீமானுக்கு வந்துச்சு. பல பேர் வந்திருக்காங்க, இன்னும் பல பேர் வந்துருவாங்க உறுதியாக. அந்த குற்றவுணர்வு சீமானுக்கு ஏற்படும். பல பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டமேங்கிற உணர்வு, அந்த குற்றம்லாம் ஒருபோது ஏற்படாது. இயல்பான மனிதர் இல்லை, அவர் புனிதர் ஆகிட்டார். மனப்பிறழ்வு வந்துருச்சு அவர். அந்த மனப்பிறழ்வு காரணமாக தான் செய்வது சரின்னு நம்புகிறாரு. ஓகே, சேட்டு நம்ம எதிர்முட்டை எதிர் அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தடிகுண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த அரண் பாதுகாப்புன்னு அடிப்போம். எதோட சிலிச்சிட்டாங்க? பீகாரை விட, யூபியை விட, ஒரிசாவை விட, வெஸ்ட் பெங்காலை விட, டெல்லியை விடவா? எல்லாரோடையும் இந்தி தெரியாது போடான்னு சொன்ன தமிழ்நாடு வளர்ந்து தான் இருக்குது. யாரோடையும் பின்னங்களை. இன்றைக்கி திராவிடம் போட்ட விதை தான், திராவிடம் போட்ட உரம் தான் வளர்ந்து நிற்கிறோம். அது யாரும் இன்றைக்கி வந்து நம்மளை மீறலாம் நின்ற முடியாது. ஆர்எஸ்எஸும் குருமூர்த்தி அது என்ன சந்தேகம் இருக்குது. அவங்க தான் ஏற்கிறாங்க. பெரியாரை அவர்கள் வந்து பல்வேறு ஆளுகளை வைத்து பெரியாரை எதிர்க்க பார்த்தாங்க. பல்வேறு ஆளுகளை வைத்து பெரியாரை மீது கல்லறிய பார்த்தாங்க. எல்லா கல்லும் அந்த திராவிட பெருஞ்சுவர் மீது பட்டு திரும்பி வந்து உடஞ்சிது. அப்போ அந்த கொள்கையை பேசின ஒருத்தனை வச்சு அடிக்கலாமிங்கிறதுக்காக பேரம் பேசி பல டீல்களை போட்டு, அண்டர் கிரவுண்ட் டீல்களை போட்டு, நான் அவனுக்கு கட்சியை வாங்கி தர்றேன், அவனுக்கு எதை பண்ணி தர்றேன், நீ பெரியார் எதுன்னு இன்றைக்கி எழுதி கொடுத்தாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு சர்க்கஸ் கூடாரத்தை நீங்கள் மாற்றிருக்காங்க. அவதூறை பண்ணி மிஷில் நினைக்கிறாங்க. தமிழீழம்ங்கிற கருத்தியல் இந்த தமிழ்நாட்டில் நிலைவுறுவதற்கும் தமிழீழ தலைவர் மேலக பிரபாகர் அவர்கள் கொண்டாடப்படுவதற்கும் திராவிட தீரர்கள் தான் முக்கியமான காரணமாக இருந்தார்கள். திராவிட தொண்டர்கள் தான் அதை கருத்தியல் அமைத்தார்கள். திராவிட இயக்கம் தான் அதற்கான வேரை போட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் அதற்கான ஆணிவேராக இருந்தது. அதையெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு தான் சாதிச்சலாம் நினைக்கிறாரு. அது ஒருபோதும் ஈடேறாது. இந்த இன்றைக்கெல்லாம் அம்பலப்பட்ட நிற்கி இந்த அம்பலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஊடகங்கள் தொடர்ந்து விவாதங்களை பார்க்கும். தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் பெரியாருடைய இந்த பேரன்பை பெற்றவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏதேனும் ஒரு இடத்திலாவது பெரியாரின் உதவியால் வளர்ந்தவர்கள், பெரியாருடைய அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள், அவர்களே பார்த்துக்கொள்வார்கள். அதுதான் எங்கள் துணை முதலமைச்சர் சொன்னார். நீங்கள் பார்த்துக்கிங்கிறது தான் ஆட்சியை பார்ப்போண்டாங்க. அதனால் கூடிய விரைவில் இப்போ அம்பலப்பட்டுட்டார். கொஞ்ச நாள் கூட வெளிச்சர்கள் உடம்புல ரத்தம் இருக்க தொடங்கி, உடம்புல கொஞ்சம் சக்தி இருக்க தொடங்கி, உடம்புல அந்த மூளை சரியாக இருக்க தொடங்கி பேசிக்கிட்டு இருப்பார். ஓகே, சூரியன் குலைச்சால் யாருக்குன்னு நாய் பேரை கூட தலைவர் சொல்லாமல் விட்டார்னா அவ்வளோதான். அவங்க இல்லை ஈழத்தமிழர்கள் முழுக்க சீமானை ஆதரிக்கிறார்கள் என்பது பொய். அது சில பேர் அபிமானங்கள் ஏதோ பண்ணுறாங்க, அபிமானம் பண்ணியிருப்பாங்க. ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள் ஆதரிக்கல. பாவம் அந்த மக்கள் சோத்துக்க வழி இல்லாமல் இருக்காங்க. அன்றைக்கி அந்த சோத்துக்க வழி இல்லாத மக்கள்கிட்ட சுரண்டி வாழ்ந்து தன் வயிற்றை வளர்க்குறது தான் சீமான வேலையாக இருக்குது. அதனால் அது ஈழத்தமிழர்கள் ஆதரிக்கிற எங்கள் கருத்தியல், பிழையான கருத்தியல். அதை நீங்கள் நம்ம மாற்றிக்கலாம். தலைவர் இருக்க தலைவர் பார்த்துக்கொள்வார், கட்சி பார்த்துக்கு, அறிவாளி இருக்க அறிவாளையும் பார்த்துக்கிறோம். நம்பி வாங்க, உறுதியாக இன்னும் வருவாங்க, வந்துடுவாங்க. சரிங்களா?